கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற திருவசனம் சங்கீதம் 16வது அதிகாரம் 7-8 வசனங்கள். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ரா காலங்களிலும் என் உள்ளத்திரியங்கள் என்னை உணர்த்தும். கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலதுபரசத்தில் இருக்கிறதினால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலைவெளியிலும் கூட தேவனாகிய கர்த்தர் இந்த வேத வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, தாவீது சொல்லுகிறார், எப்பொழுதும் கர்த்தரை எனக்கு முன்பாக வைப்பதினால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று. ஏனென்றால் தாவீதுக்குள் ஒரு வைராக்கியம் இருக்கிறது. ஏன்னா ஆரம்பம் அவருடையது, அபிஷேகம் அவருடையது, தீர்வுகள் அவருடையது, தீர்மானம் அவருடையது. அவர் செய்ய நினைப்பது ஒரு நாளும் தடைபடாது. ஏன்னா ஆண்டவர் தாவீது சொல்லுகிறார் வேதத்துல, எனக்கு ஆலோசனை தருகிறவராய் இருக்கிறார் என்று. ஹல்லேலூயா. என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எல்லாவற்றையும் தேவன் கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார் என்று. இரவு நேரங்களில் அவர்களுடைய உள்ளம் அதை நினைக்கிறது என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் கூட அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் என்றால், எப்பொழுதும் தேவனை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று தாவீது சொன்னதை போல நாமும் இந்த காலை வேளையில அப்படியாக தேவனை நமக்கு முன்பாக வைத்துக் கொள்வோம். பிரியமானவர்களே, தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். மகா பிரபுவே, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, அப்பா, இந்த காலை வேளையில் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் சுவாமி, அவருடைய எல்லா நேரங்களிலும் நீர் ஆலோசனை கொடுக்கிறவரார். இரவு நேரங்களில் அவங்க தூங்கும் பொழுது அவங்க உள்ளம் ஆண்டவரே நீ செய்த நன்மையை நினைக்கும்படியாக ஒவ்வொரு வினாடியும் சுவாமி நீர் அவர்களோடு இருப்பதை அப்பா அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக உம்முடைய ஜனங்களை நீர் ஆசீர்வதியும் சுவாமி, நீர் ஆசீர்வதியும். நிறைவான சமாதானம் அவர்கள் இல்லத்தில் பொங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால் என்று சொல்லி சத்திய வசனத்தினாலும் உம்முடைய நீதியினாலும் உம்முடைய ஜனங்களை நீர் வேலி அடைப்பீராக. நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.